அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். முதலில் இந்த விழாவில் மண்ணின் மனம் மாறாத கலைகளை தங்களுடைய திறமையால் வெளிப்படுத்திய மாணவ மாணவியர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். நடனத்திற்கேற்ப இசையா அல்லது இசைக்கேற்ப நடனமா என்று மிக அற்புதமான இசைகளை தேர்ந்து எடுத்த ஆசிரிய பெருமக்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள். பொதுவாகவே பேசுவது கடினம் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை பேசுவதை காட்டிலும் பேசுவதை கேட்பது மிகவும் கடினம் என்பதை நான் நன்கு அறிவேன். தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த பேச்சாளர், எல்லா ஊர்களிலும் சென்று பேசக்கூடியவர். ஒரு நாள் அவர் சார்ந்த ஊரில் இருக்கிற நன்மக்கள் எல்லாம் அவரை அணுகி, தமிழகம் முழுவதும் பேசுகிறீர்கள், நீங்கள் ஏன் நமது ஊரில் பேசக்கூடாது, அதுவும் திருக்குறளை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அகமகிழ்ந்து போனார். முதல் வாரம் அந்த திருக்குறளுடைய முதல் அதிகாரத்தை கேட்பதற்கு 50 பேர்கள் கூடியிருந்தார்கள். இரண்டாவது வாரம் அது 25ஆக குறைந்தது. மூன்றாவது வாரம் 10க்கும் கீழ் குறைந்ததால் அவர் உடனே அவர்களை பார்த்து, இதற்கு மேலும் பேசினால் திருக்குறளுக்கு ஆபத்து என்று அவர்கள் சொன்னார்கள். அதில் வந்திருந்த ஒரு பெரியவர் சொன்னார், இல்லை இல்லை, நீங்கள் வருத்தப்படாதீர்கள், இனிமேல் வருகிற கூட்டத்தை நான் ஏற்பாடு செய்கிறேன், நீங்கள் பேச வேண்டும் என்று வற்புறுத்தினார். சரி என்று சொல்லிவிட்டார். அதனால் அடுத்த வாரம் ஒரு கோவிலில் இருக்கிற அரங்கத்தில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பேசுவதற்காக பேச்சாளர் போனார். அங்கே கூட்டம் நிரம்பி வழிந்திருந்தது. அவருக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. போதாத குறைக்கு முன்பு ஒரு கரும்பலகையில் இன்றைய தினம் இந்த அதிகாரத்தில் இவர் பேசுவார் என்று அந்த பெயர் பெரிய எழுத்தில் எழுதியிருந்தது. இன்னும் மகிழ்ந்து போனார். ஆனால் அதற்கு கீழே எழுதியிருந்ததை பார்த்து சற்று அவருக்கு மனம் வருத்தத்தில் ஆழ்ந்தது. என்ன எழுதியிருந்தது சொன்னால், பேச்சாளர் பேசிய பிறகு சூடாக பொங்கலும் சுண்டலும் தரப்படும் என்று எழுதியிருந்தது. கோவில் தானே, அது இயற்கை தானே என்று மனதை தேற்றிக்கொண்டு உள்ளே போனார். ஒரு அரை மணி நேரம் முதல் 3 குறளுக்கு அழகாக பொழிப்புரை ஆற்றி பேசிக்கொண்டிருந்த பொழுது கூட்டத்திலிருந்து ஒருவர் எழுந்து கேட்டார், இன்னும் எத்தனை குறள் பாக்கி இருக்கிறது என்று கேட்டார். அவர் 7 குறள் என்று சொன்னார். அவர் கணக்கு போட ஆரம்பித்தார். 3 குறளுக்கு அரை மணி நேரம் ஆகிவிட்டது, இன்னும் 7 குறளுக்கு 1 மணி நேரத்திற்கு மேலாகும். பொங்கலை சாப்பிட்டு விட்டு வந்து திருக்குறளை கேட்கலாமா என்று கேட்டார். பேச்சாளருக்கு கோபம் வந்து விட்டது. உடனே அவரை பார்த்து சொன்னார், பொங்கலும் திருக்குறளும் ஒன்றாகிவிடுமா என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், கோபித்து கொள்ளாதீர்கள், எனக்கும் தெரியும் பொங்கலும் திருக்குறளும் ஒரு நாளும் ஒன்றாகாது. காரணம், திருக்குறளை அடுத்த வாரம் பேசினாலும் அதே குறள் தான், அதே அர்த்தம்தான். பொங்கல் அரை மணி நேரத்தில் சூடு ஆறிவிடும் என்று சொன்னார்கள். அதனால் பேசுவது என்பது அவ்வளோ எளிதான விஷயம் அல்ல. நண்பர்களே, குமரி ஆனந்தன் அவர்கள் ஈரோட்டில் ஒரு இலக்கிய கூட்டத்தில் பேசுகிற பொழுது சொன்னார்கள், மும்தாஜின் மீது அளவிட முடியாத காதல் கொண்டிருந்தான் ஷாஜகான். அந்த காதலின் காரணமாக, அன்பின் காரணமாக பளிங்கு கற்களாலே தாஜ்மஹாலை உருவாக்கினான். நாள்தோறும் அதை பார்த்து பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அவருடைய மகன் அவுரங்கசீப் அவனை கைது செய்து சிறையிலே அடைத்து விட்டார். சிறையில் அடைத்தாலும் மாறாத காதல் காரணமாக அந்த சிறைச்சாலையின் கம்பிக்கு இடையே எவ்வளவு தூரம் அந்த தாஜ்மஹாலை பார்த்து மகிழ முடியுமோ அவ்வளவு தூரம் மகிழ்ந்தார். அதுபோல நான் முழு நேர அரசியல்வாதியாக இருக்கிற காரணத்தினாலே நான் முழு நேர பேச்சாளராக இலக்கியத்தை பேச இயலாது என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல தான் நானும் அரிமா இயக்கத்தில் நாள்தோறும் அரிமாக்களை சந்தித்து கொண்டிருக்கிற எனக்கு புதிதாக இலக்கியம் சார்ந்து பேசுகிற முழு நேர பேச்சாளனும் இல்லை என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் டாக்டர் தங்கராஜ் அவர்கள் என்னை கேட்ட பொழுது, உள்மனம் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லிவிடு என்று சொன்னது
ஆனாலும் அவருடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்ல முடியாத காரணத்தால் இன்று நின்று கொண்டிருக்கிறேன். அதற்கும் எனக்கும் அவருக்கும் இருக்கிற தோழமை ஒரு காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் அவர்கள் ஒரு புத்தக திருவிழாவில் பேசினார்கள். மகாபாரதத்தில் ஒரு காட்சி வரும். மயன் அவர்கள் ஒரு மண்டபத்தை எழுப்பியிருப்பார்கள். பாண்டவர்களையும் துரோணர்களையும் அதை பார்ப்பதற்காக அழைத்திருப்பார். எல்லாரும் உற்றார் உறவினர்கள்தான். ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு அறையையும் ஆடத்தையும் மேல் மாடத்தையும் காட்டிக்கொண்டே வருவார். ஒரு பெரிய இடம் வரும். அந்த இடத்தில் நடு அறையில் ஒரு நிலைக்கண்ணாடி வைக்கப்பட்டிருக்கும். நிலைக்கண்ணாடி திரைச்சீலையாலே மூடப்பட்டிருக்கும். அந்த திரைக்கண்ணாடியினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், பொதுவாகவே நாம் கண்ணாடிக்கு முன் நின்று பார்த்தால் நம்முடைய உருவம் தெரியும். ஆனால் அந்த கண்ணாடி தன்னுடைய உருவத்தை காட்டுவதற்கு பதிலாக அவருடைய ஆழ்மனதில் யார் இருக்கிறார்களோ அவருடைய உருவத்தை காட்டும். அதனால் எல்லோரும் பதறி போய்விட்டார்கள். யாரும் அந்த திரை கண்ணாடிக்கு முன்னாடி நிற்பதற்கு பயந்தார்கள். ஒரு வழியாக அர்ஜுனன் வந்து நின்றான். அந்த திரைச்சீலை அகற்றப்பட்டது. அங்கே அந்த கண்ணாடியில் கண்ணன் தெரிந்தான். இப்பொழுது கண்ணனை அழைத்தார்கள். கண்ணன் வருவதற்கு பயப்பட்டான். ஏற்கனவே அவருக்கு 4 பேர்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். போதாத குறிக்கு பாமா ருக்குமணியும் அங்கு இருந்தார்கள். அதனாலே கண்ணன் வருவதற்கு சற்று பயப்பட்டான். இருந்தாலும் எல்லோரும் வற்புறுத்தி நிற்கிற பொழுது அங்கே கண்ணனுக்கு பதிலாக யார் தெரிந்தார்கள் என்றால் சகுனி தெரிந்தார்கள். நண்பர்களே, அப்படி ஒவ்வொரு மனதிலும் ஆழ் மனதில் யார் இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான நிலைக்கண்ணாடியாக இருந்தால் அந்த நிலைக்கண்ணாடி தான் புத்தகம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மனதில் இருக்கிற அழுக்கு என்ன, நம் மனதில் இருக்கிற குரோதம் என்ன, நம் மனதில் இருக்கிற ஆளுமை என்ன, எதை பெற வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக ஒரு மனிதன் தன்னை பற்றியே அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புத்தக வாசிப்பு ஒன்று மட்டும்தான் அவனை அறிவதற்கான வாய்ப்பாக இருக்கும். நண்பர்களே, நான் இந்த இடத்தில் இன்று நிற்பதற்கு கூட என்னுடைய மனமாற்றத்திற்கு காரணமே நான் படித்த புத்தகம்தான். நான் ஒரு முறை எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவருடைய புத்தகத்தில் படிக்கிற பொழுது ஒரு வரி என்னை மிகவும் ஈர்த்தது. அதில் என்ன எழுதியிருந்தது என்று சொன்னால், சமுதாய முற்போக்கு கொள்கையுடைய ஆத்திகனும் நாத்திகனும் ஒரே தராசு தட்டில் வைக்கத்தக்கவர்கள் என்று எழுதியிருந்தது. அப்படியானால் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் யாருக்கெல்லாம் சமூகம் சார்ந்த பார்வை இருக்கிறதோ அவர்கள் போற்றத்தகுந்தவர்கள் என்பது ஜெயகாந்தன் எழுதிய எழுத்திலிருந்து நான் புரிந்து கொண்ட வாழ்க்கை பாடம் என்று நான் கருதுகிறேன். அப்படி நம்மை வேறு உலகத்திற்கு அழைத்து செல்கிற புத்தகம்தான் வாழ்வியினுடைய விடிவிலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அப்படி அந்த புத்தக திருவிழாவை 10 தினங்களாக நடத்துவதற்காக முன் வந்திருக்கிற அத்தனை தன்னார்வ அமைப்புகளுக்கும் கோடான கோடி வாழ்த்துக்களை தெரிவித்தாலும் தகும் என்று நான் கருதுகிறேன். இதுதான் மிகச்சிறந்த சமூக சேவையாக, மிகச்சிறந்த சமூக தொண்டாகவும் நான் கருதுகிறேன். நண்பர்களே, தமிழகத்துடைய மிகச்சிறந்த கவிஞராக கருதப்படுகிற நகுலன் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார்கள். அதிலே ஒரு கட்டு வெத்தலை, சுண்ணாம்பு, பாக்கு, புகையிலை, வாய் கழுவ நீர், வத்திப்பெட்டி சிகரெட், சாம்பல் தட்டி பேச நீ, நண்பா இறப்பிலும் ஒரு சுகம் உண்டு என்று நகுலன் எழுதியிருந்தான். அப்படியானால் என்ன, நல்ல நண்பன் நமக்கு கிடைத்தால் இறப்பதற்கு கூட சமம் என்று நகுலன் எழுதாமல் எழுதியிருக்கின்ற சொன்னால், இதை காட்டிலும் தோழமையினுடைய பெருமையை எந்த வகையிலும் எனக்கு தெரிந்து எழுதவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்று சொன்னால், தோழமை நட்பு என்று சொன்னாலே நாம் கருதுவது ஒரு ஆண் இன்னொரு ஆணோடு கொள்கிற நட்பு, அல்லது ஒரு பெண் இன்னொரு பெண்ணோடு கொள்கிற நட்பு என்று நாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நம்மை நாமே அடைத்துக் கொள்கிறோம். சங்ககால இலக்கியங்களிலே கூட ஔவையாரும் அதியமானும் ஆணும் பெண்ணும் தோழமையாக இருந்தார்கள் என்று பாடல்கள் இருந்தாலும் கூட யதார்த்த உலகத்தில் நாம் ஒரு பெண் ஒரு ஆணோடு நட்பு கொள்வது என்பது இன்னும் இயலாத காலத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அதனாலே தோழமை என்பது ஒரு குறிப்பிட்ட வர்க்கத்தோடு நின்று விடுவதாக நான் கருதவில்லை. அது குடும்ப உறவுகளுக்குள்ளும் தோழமை வளர வேண்டும். நண்பர்களே, கணவன் மனைவியை ஆள வேண்டும் என்றும், அல்லது ஆணினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இருக்க வேண்டும் என்றும், அல்லது பெண் எப்படியாவது கணவனை கையாள வேண்டும் என்று அப்படிப்பட்ட உறவுகள் தான் பல நேரங்களில் மகிழ்வில்லாத ஒரு உறவாக மாறிவிடுகிறது. குடும்ப உறவில் கூட கணவன் மனைவியை தோழியாக பார்க்க முடிந்தால், மனைவி கணவனை தோழனாக பார்க்க நினைத்தால், அங்கே சிநேகம் உருவாகுகிற பொழுது அதுதான் வாழ்க்கையினுடைய முழு உருவம் பெறுகிற வாழ்க்கையாக மாறும் என்பதை பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் அது விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் வர வேண்டும். நண்பர்களே, ஒரு தம்பதியர்கள் 50 ஆண்டு காலம் வாழ்ந்ததற்காக அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடைபெற்றது. அந்த விழா முடிந்த பிறகு அங்கே வந்திருந்த ஒரு நிருபர் அவர்கள் கேட்டார்கள், 50 ஆண்டு காலம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தீர்களே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்ட பொழுது, அப்பொழுது அவர் சொன்னார், எங்கள் 2 பேருக்கும் திருமணமாகி தேனிலுவதற்காக கொடைக்கானலுக்கு சென்றோம். மனைவி ஒரு குதிரையில் ஏறி பயணம் செய்தால், குதிரை குலுங்கியதால் கீழே விழுந்து விட்டாள். இப்பொழுது குதிரையை பார்த்து அவள் சொன்னால், இது உனக்கு முதல் தடவை என்று சொன்னாள். 2வது முறையும் ஏறினாள், 2வது முறையும் கீழே விழுந்தாள். அப்பொழுது குதிரையை பார்த்து 2வது முறை என்று சொன்னாள். 3வது முறையும் கீழே தள்ளிய பொழுது கோபப்பட்டு கையில் இருந்த துப்பாக்கியாலே சுட்டுவிட்டாள். உடனே நான் அவளை பார்த்து கத்தினேன், இவ்வளவு பெரிய அரக்கியாக இருக்கிறியே, ராட்சசியாக இருக்கிறியே, யாராவது போயும் குதிரையை கொள்ளுவார்களா என்று கேட்ட பொழுது அவள் சிரித்து கொண்டே என்னை பார்த்து, இது உங்களுக்கு முதல் தடவை என்று சொன்னாள். அதற்கு பிறகு 50 ஆண்டு காலம் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் வரவில்லை என்று சொன்னார். நண்பர்களே, இது நகைச்சுவைக்காக இருக்கலாம். குடும்ப உறவுகள் மட்டுமல்ல, சமூக உறவுகளுக்குள்ளும் சிநேகம் தலை தோங்குமே. ஆனால் நாம் எந்த பிரச்சனையிலும் சந்திக்க இயலாத ஒரு சமூகமாக வாழ இயலும். நண்பர்களே, ஒரு அற்புதமான கதை ஒன்று இருக்கிறது. சிவன் கோயிலிலே புறாக்கள் எல்லாம் குடியிருந்தன. அங்கே கும்பாபிஷேகம் வந்த காரணத்தினாலே இனி அங்கு குடியிருக்க முடியாது என்று கருதி பக்கத்தில் இருக்கிற மசூதிக்கு புறாக்கள் எல்லாம் சென்றன. அங்கே ஏற்கனவே புறாக்கள் அங்கே தங்கியிருந்தன. அங்கே இருந்த புறாக்களோடு அது வாழ துவங்கின. ரம்ஜான் வந்தது. ரம்ஜானுக்காக அந்த மசூதியை புனரமைக்க ஆரம்பித்தார்கள். சரி, இனி இங்கு இருக்க இயலாது என்று அங்கிருந்த அத்தனை புறாக்களும் பக்கத்தில் இருந்த தேவாலயத்திற்கு போய் குடிபெயர்ந்தன. அங்கே ஏற்கனவே புறாக்களும் இருந்தன. கிறிஸ்மஸ் காலம் விமர்சையாக கொண்டாட வேண்டிய காரணத்தினால் புறாக்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்த சிவன் கோயிலில் கும்பாபிஷேகம் முடிந்துவிட்ட காரணத்தினாலே எல்லா புறாக்களும் மீண்டும் சிவன் கோயிலில் போய் தங்க ஆரம்பித்தன மேலே. அப்பொழுது கீழே தெருவிலே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அடித்து கொண்டார்கள். ஒரே இரத்த வெள்ளம். இந்த குஞ்சு பறவை தாய் பறவையை பார்த்து கேட்டது, ஏன் கீழே மனிதர்கள் அடித்து கொள்ளுகிறார்கள் என்று. அதற்கு தாய் பறவை சொன்னது, அவர்களுக்கு மதம் பிடித்து விட்டது என்று சொன்னது. உடனே குஞ்சு பறவை தாய் பறவையை கேட்டது, நமக்கு மதம் இல்லையா என்று கேட்டது. அதுக்கு அது தாய் பறவை சொன்னது, நமக்கு மதம் ஏதும் இல்லை, சிவன் கோயிலில் இருந்தாலும் நமக்கு புறாதான், மசூதிக்கு போனாலும் நமக்கு புறாதான், தேவாலயத்திற்கு போனாலும் நமக்கு பெயர் புறாதான் என்று சொன்னது. பிறகு ஏன் அவர்கள் அடித்து கொள்கிறார்கள் என்று கேட்ட பொழுது தாய் பறவை சொன்னது, அதனால்தான் அவர்கள் கீழே இருக்கிறார்கள், நாம் மேலே இருக்கிறோம் என்று சொன்னது. நண்பர்களே, எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் மனிதன் நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. இன்னொரு மதத்தை சார்ந்தவனை சகோதரனாக பாவிக்க வேண்டும் என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தது. அதனாலே வேதங்களுக்கும் சமயங்களுக்கும் எந்த விதமான பேதமும் இல்லை. ஆனால் மதங்களை ஆள்பவர்கள்தான் அந்த பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். அதனால்தான் சமூகத்திலும் சிநேகம் இல்லாமல் தோழமை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். உலகத்தினுடைய மிகச்சிறந்த கவிஞராக கருதப்படுகிற கலீல் கிப்ரான் அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார்கள். அந்த கவிதையில் ஒருவன் மலைக்கு சென்று கடவுளை பார்த்து பேசுவான். நான் உன் அடிமை, நீ வைத்துதான் எனக்கு சட்டம், நான் என்றென்றும் உனக்கு அடிமையாக இருப்பேன் என்று சொல்லுவான். ஆனால் கடவுள் அவனை சற்றும் பாராமல் வேகமாக சென்று விடுவான். சில நாள் கழித்து மீண்டும் மலைக்கு ஏறி சொல்லுவான்,
நீ எனது தந்தை, நான் உனது தனையன், நீதான் எனக்கு இந்த பிறவியை தந்தாய், அதனாலே உன்னுடைய ராஜ்யத்தில் நான் உரிமை கொள்வேன் என்று சொல்வான். ஆனால் கடவுள் மீண்டும் அவனை பார்க்காமல் வேகமாக மறைந்து விடுவார். சில நாட்கள் கழித்து மீண்டும் மலை ஏறி கடவுளை பார்த்து சொல்லுவான், பூமியில் இருக்கிற எனது வேர் நீ, ஆகாயத்தில் இருக்கிற உனது மலர் நான், அதனாலே 2 பேரும் சகோதரர்களாக இணைந்து வளர்வோம் என்று சொல்லுவான். உடனே கடவுள் அவனுடைய முதுகிலே சாய்ந்து கொள்வான். மலையிலிருந்து கீழே இறங்கி மனிதர்களை பார்க்கிற பொழுது எல்லோரும் சகோதரர்களாக அவர்களுக்கு தெரிந்தார்கள் என்று கலீல் கிப்ரான் அவர்கள் சொன்னார்கள். இதுதான் தோழமையினுடைய வெளிப்பாடாக நான் கருதுகிறேன். தோழமை என்பது ஒருவர் மனிதர் என்று அல்ல. தோழமை என்கின்ற அந்த உணர்வு சமூகத்தினுடைய எல்லா வகைகளிலும் பரவுமே. ஆனால் இந்த சமூகம் மகிழ்ச்சி நிறைந்த சமூகமாக, குரோதமில்லாத சமூகமாக மாறும் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, ஒரு இனத்தை ஒன்று சேர்ப்பதற்காக ஒரு விளையாட்டின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கிய உலகிலேயே ஒரே தலைவர் யார் என்று சொன்னால் நெல்சன் மண்டேலா அவர்கள்தான். 27 ஆண்டு காலம் சிறையில் இருந்து அவர்கள் வெளியே வந்த பொழுது அங்கே கருப்பின மக்கள் எல்லாம் வெள்ளை இன மக்களாலே அடிமைப்படுத்தி கிடந்தார்கள். 2 இனங்களும் ஒரு நாளும் எந்த விதத்திலும் ஒற்றுமையாக இருந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால், இவர்கள் வெள்ளையர்கள் ரக்பி விளையாண்டால் கருப்பர்கள் எல்லாம் அவர்கள் கால்பந்து தான் விளையாடுவார்கள். இனத்தால் நாடே பிளவுபட்டு கிடந்தது. அடுத்த ஆண்டு தேர்தல் நடந்தது. ஜனாதிபதியாக அவர்கள் அதிபராக உயர்வு பெற்றார். ஒரு கருப்பின தலைவர் வந்து விட்டார் என்ற காரணத்திற்காக இனிமேலும் இந்த தேசத்தில் இருக்க இயலாது, கருப்பர்களுடைய ஆட்சி நம்மை கொடுமைப்படுத்திவிடும், இயற்கையாக வாழ்வதற்கான வாய்ப்பில்லை என்று கருதி வெள்ளையர்கள் எல்லாம் நாட்டை விட்டு வெளியே போவதற்கு தயாராக இருந்தார்கள். நெல்சன் மண்டேலாவுக்கு அதில் உடன்பாடு இல்லை. இந்த நாடு 2 இனங்களையும் சேர்த்து ஒரே நாடாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். நண்பர்களே, அந்த காலத்தில் ரக்பி விளையாடுகிற பொழுது வெள்ளையர்கள் தான் ரக்பி விளையாடுகிற காரணத்தினாலே அவர்கள் எந்த தேசத்தோடு எதிர்த்து விளையாடுகிறார்களோ அந்த எதிர்த்து விளையாடுகிற தேசத்திற்கு தான் கருப்பின மக்கள் எல்லாம் முழு ஆதரவு வழங்குவார்கள். ரக்பிக்கினுடைய சின்னம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே சின்னம் தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. உடனே வெற்றி பெற்றவுடன் அந்த சின்னத்தை மாற்ற வேண்டும் என்று கருப்பின தலைவர்கள் எல்லாம் சொன்னார்கள். நெல்சன் மண்டேலா ஒத்துக்கொள்ளவில்லை. அடுத்த ஆண்டே உலக ரக்பி போட்டி தென்னாப்பிரிக்காவில் நடத்தப்பட்டது. நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த வெள்ளை அணியை சார்ந்த வெள்ளை வீரர்கள் எல்லாம் அவருடைய மாளிகைக்கு வர வைத்து தன் கையாலே தேநீர் அளித்தார். பொதுவாகவே பயிற்சி ஒரு இடத்தில் மட்டும் நடக்கும். ஆனால் மாறாக அந்த நாடு முழுவதும் இருக்கிற பல்வேறு இடங்களில் பயிற்சி வகுப்பை நடத்தினார்கள். அது சின்ன திரையிலே வெளிப்படுத்தப்பட்டது. பொதுவாகவே இப்பொழுது நம் நாடு ஜெயிக்க வேண்டும் என்ற உணர்வு 2 இனங்களுக்கும் உள்ளே வர ஆரம்பித்தது. இறுதியாக நியூசிலாண்டை எதிர்த்து விளையாடுகிற பொழுது அப்பொழுது மேலே ஹெலிகாப்டர் மூலம் ஒரே நாடு ஒரே இனம் என்ற ஒரு பெரிய வாசகத்தோடு அது பறந்து கொண்டே இருந்தது. இறுதியாக நியூசிலாண்டை தென்னாப்பிரிக்கா வெல்லுகிற பொழுது எந்த எம்பளத்தை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த எம்பளத்தை ஜெர்சியாக போட்டுக்கொண்டு அதிபர் நெல்சன் மண்டேலா அவர்கள் அந்த கோப்பையை அவரிடம் கொடுத்தார்கள். அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. 2 இனங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தது. 2 இனங்களுக்குள்ளே ஒரு தோழமையை வளர்த்தது. நண்பர்களே, அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று சொன்னால், வெற்றி பெற்ற அந்த அணியில் அப்பொழுது கருப்பு இன சார்ந்த வீரர்கள் யாரும் கிடையாது. அதே 1919ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா மீண்டும் கோப்பையை வெற்றி பெற்ற பொழுது அந்த கோப்பையை பெற்ற அந்த அணியினுடைய தலைவன் யார் என்று சொன்னால் கருப்பினத்தை சார்ந்த ஒருவன் வெற்றி பெற்றான் என்று சொன்னால் ஒரு தோழமையை விளையாட்டின் மூலம் உருவாக்க முடியும் என்பதை நெல்சன் மண்டேலா அவர்கள் உருகு காட்டார். அன்பர்களே, இயற்கையில் மனிதர்களுக்குள்ளே எந்த பேதத்தையும் பார்ப்பதில்லை. நாம் தான் இயற்கையை பாழ்படுத்தி கொண்டிருக்கிறோம். இயற்கை தான் எல்லாவற்றுக்கும் உயர்வு. இயற்கை தான் தாய்க்கு மேல் தாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இயற்கைக்கு நம்மிடம் எந்த விதமான பேதமும் இல்லை. உலகத்துடைய மிகச்சிறந்த எழுத்தாளர் ஜிங்கிஸ் ஐமத்தாய் அவர்கள் அன்னை வயல் என்கின்ற ஒரு நூலில் ஒரு இடத்தில் நிலம் மனிதர்களை பார்த்து பேசுவது போல எழுதியிருப்பார்கள். என்ன பேசும் என்று சொன்னால்,
நீங்கள் எல்லோரும் எனக்கு சமமானவர்கள், எனக்கு உங்களிடம் எந்த விதமான பேதமும் இல்லை. நான் விரும்புவதெல்லாம் உங்களுடைய உண்மையான நட்பு மட்டுமே. ஒரு தானியத்தை போடுங்கள், நான் 100 தானியங்களாக மாற்றுகிறேன். ஒரு கொம்பை நடுங்கள், நான் ஆழவிருட்சமாக மரமாக மாறுகிறேன். தோட்டம் போடுங்கள், பழங்களாக சொருகிறேன். கால்நடை வளருங்கள், புல்லாக மாறுகிறேன். வீடு கட்டுங்கள், சுவராக மாறுகிறேன். பல்கி பெருகுங்கள், உங்கள் எல்லோருக்கும் நான் இருப்பிடமாக மாறுகிறேன். நான் எல்லையற்றவள், முடிவற்றவள். ஆனால் நான் வேண்டுவதெல்லாம் உங்களுக்குள் யுத்தம், நட்பு, யுத்தம், பகை என்று பாராமல் நட்பாக வாழ முடியுமா என்று ஜிங்கிஸ் ஐ மத்தாய் அவர்கள் அந்த அன்னவேல் என்கின்ற நூலிலே எழுதியிருப்பார்கள். ஜிங்கிஸ் ஐ மத்தாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாம் முண்டாசு கவிஞன் சொல்லியிருக்கிறான், மானுடர் உலாவிடனும் வித்து நடாவிடனும் வரம்பு கட்டாவிடனும் அன்றி நீர் பாய்ச்சாவிடனும் வானுலகம் நீர் தருமே. மண் மீது மரங்கள், நெற்கள், புற்கள் வகை வகையாக மலிந்திருக்குமண்டோ. மானுடரே, நான் எதற்கும் அஞ்சிலேன். ஊனுடல் வருத்தாதீர், உணவு இயற்கை கொடுக்கும். உங்களுக்கு இங்கு தொழில் அன்பு செய்தல் கண்டீர் என்று முண்டாசி கவிஞன் பாடிவிட்டு போயிருக்கிறான். அதனால் இயற்கையில் பேதம் இல்லை. இந்த பேதம், தோழமை இல்லாமல் போவதற்கான காரணங்கள் என்ன? தோழமைதான் எல்லாவற்றுக்கும் அடித்தளம் என்பதை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. யாரிடம் தோழமை பொங்கி ஒழிக்கிறதோ அங்கு அன்பு குடியிருக்கும், கருணை குடியிருக்கும். யாருக்கு அன்பும் கருணையும் குடியிருக்கிறதோ அவர்கள் பார்வையில் எல்லோரையும் சிநேகமாக பார்க்கிற பார்வை வரும். ஒரு தவறு நடந்தாலும் கூட தவறை ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் வரும். அவரிடம் இருக்கிற சிறப்பு மட்டுமே செய்யப்படும். நண்பர்களே, எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் சென்னையிலே வசித்து கொண்டிருந்தார். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவருடைய வீட்டில் ஒரு தென்னை மரம் இருந்தது. தென்னை மரம் குலைதள்ளி இருந்தது. வீட்டிற்கு வேண்டிய தேங்காய்களை போட வேண்டும். வீட்டிலும் சொல்லி பார்த்தார்கள். எழுத்தாளனுக்கு எழுத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால் தேங்காய் போடுகிறவனை பார்த்து கொண்டு வந்து தேங்காய் போடுவது தள்ளிக்கொண்டே போய்விட்டது. ஒரு நாள் இரவு 1 மணி இருக்கும். அவர் மாடியிலே தூங்கி கொண்டிருந்த பொழுது பொத்து பொத்தென்று விழுகிற சத்தம் கேட்டது. ஜன்னலை திறந்து பார்த்தால் மரத்தின் மீது ஒருவன் தேங்காய்களை பறித்து கீழே போடுவான், ஒருவன் அதை எண்ணிக்கொண்டிருப்பான். இவரை பார்த்தவுடன் சரசரவென்று கீழே இறங்குகிற பொழுது ஜெயகாந்தன் சத்தம் போட்டு சொல்வார், தயவு செய்து இறங்கி விடாதே, எங்களுக்கு ஒரு 10 காய்களை போட்டுவிட்டு மீதி நீ எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுவார். அடுத்த நாள் அவர் நண்பரை பார்த்து சொன்னார், திருடுபவன் எல்லாம் திருடன் அல்ல என்று சொன்னார். ஜெயகாந்தன் ஜேகே புரியவில்லை என்று கேட்ட பொழுது அப்பொழுது சொன்னார், தென்னை மரம் வளர்த்தோம், தென்னை மரம் குலைதள்ளி இருந்தது. குலைதள்ளியினுடைய காரணம் அது மனிதர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக. உரிய காலத்தில் அந்த குலைதள்ளிய தேங்காய்களை பறிக்காமல் இருந்த நாமும் ஒரு காலத்தில் திருடர்கள் தான் ஒரு வேளையில். அதனாலே நமக்கு வேண்டியதை பறித்து போட்ட அவன் திருடனெல்லாம் திருடன் அல்ல என்பதை புரிந்து கொள்ள என்று சொன்னார்கள். இது எங்கிருந்து வரும் என்று சொன்னால், யாருக்கு அன்பும் கருணையும் வழிந்து ஓடுகிறதோ அவர்களுக்கு அடுத்தவர்களை பார்க்கிற பொழுது அவர் கண் முன்னால் தவறு தெரியாமல் அவர்கள் செய்கிற நன்மை மட்டுமே தெரியும் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. ஆனால் நாம் பொதுவாக அப்படி இருப்பதில்லை. சுயநலம் சார்ந்த மனிதர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஒருவனுக்கு கடவாய்ப்பள்ளி வலி அதிகமாக வந்துவிட்டது. உடனே ஒரு பல் மருத்துவரை பார்ப்பதற்காக சென்றான். உடனே அவன் பல் மருத்துவரை பார்த்து கேட்டான், கடவாய்ப்பல்லை பிடுங்குவதற்கு எவ்வளவு என்று கேட்டார். அவர் 3000 ரூபாய் ஆகும் என்று சொன்னார். விலை அதிகமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். உடனே அவர் சொன்னார், அனஸ்தீசியா கொடுக்காமல் எடுத்தால் வெறும் 500 ரூபா கொடுத்தால் போதும். ஆனால் அனஸ்தீசியா கொடுக்காமல் எடுத்தால் வலி அதிகமாக இருக்கும், சில நேரங்களில் உயிர் போவதற்கு கூட வாய்ப்புண்டு என்று சொன்னான். சரி என்று நாளை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டான். அடுத்த நாள் வந்தான். அடுத்த நாள் எனக்கு 500 ரூபாய்க்கு நீங்கள் பல்லை எடுத்தால் போதும் என்று சொன்னான். அனஸ்தீசியா கொடுக்காமல் அந்த கடவாய் பல்லை பிடுங்க ஆரம்பித்தார். அவன் சிரித்து கொண்டே இருந்தான். வலி எதுவும் காட்டவே இல்லை. மருத்துவருக்கு ஒரே ஆச்சரியம். ஒரு வழியாக அந்த பல்லை பிடுங்கிய பிறகு அவனை பார்த்து சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் கடவாய் பல்லை அனஸ்தீசியா கொடுக்காமல் எடுக்கிற பொழுது சிரித்து கொண்டே இருந்த ஒரே ஆள் நீ ஒருவன் தான்.
நீ எனக்கு 500 ரூபாய் தர வேண்டாம், நான் உனக்கு 500 ரூபா தருவேன் என்று சொல்லிவிட்டான். அன்று மாலை பல் மருத்துவருடைய ஒரு கூட்டம் நடைபெற்றது. இந்த அதிசயத்தை அந்த பல் மருத்துவர் இன்னொரு பல் மருத்துவரிடம் பகிர்ந்து கொண்டார். உடனே அவர் சொன்னார், அந்த அயோக்கியனா வந்தான் என்று கேட்டார். ஏன் என்று கேட்ட பொழுது, உங்கள் மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்பாக என்னிடம் வந்தான், கடைசி பல்லை பிடுங்க வேண்டும் என்று சொன்னான், அனஸ்தீசியா போட்டேன், சற்று பொறு என்று சொன்னேன், அவன் நேராக உங்களுடைய மருத்துவமனைக்கு வந்து பல்லை பிடுங்கி கொண்டு போய்விட்டான் என்று சொன்னான். பொதுவாகவே மனிதர்கள் தங்களை பற்றியுமே நினைக்கிற இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை பார்க்க வேண்டும். இது எல்லாருக்கும் பொருந்தும். வாழ்வினுடைய அடிப்படை லட்சியம் என்று நாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? வாழ்வின் கடைசி வரை வேர்வையை சிந்தி சொத்து சேர்க்க வேண்டும், சேர்த்த சொத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டு போக வேண்டும். நண்பர்களே, உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் தான் அது சொத்து. நீங்கள் அடுத்தவருக்கு கொடுத்து விட்டால் அது உங்களுடைய சொத்து இல்லை என்பதை கூட நாம் பல நேரங்களில் புரிந்து விடுகிறோம். அதனாலே நாம் எப்பொழுதுமே வாழ்நாள் முழுவதும் பணம் சேர்க்க வேண்டும், பணம் சேர்க்க வேண்டும் என்று இறுதி வரை வாழ்க்கையினுடைய அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து விடுகிறோம். அதனால் தான் கபீர் அவர்கள் சொன்னார்கள், நீ அதீதமாக சொத்துக்களை சேர்த்திருந்தாலும் அல்லது படகில் ஓட்டை விழுந்து தண்ணீர் வந்தாலும் உடனடியாக அதை எடுத்து வெளியே எறிந்துவிடு, இல்லை என்றால் அது உன்னை மூழ்கடித்து விடும் என்று சொன்னார்கள். அதீதமாக சொத்துக்களை வைப்பவன் கூட ஒரு நாளும் மகிழ்ச்சியாக இருந்ததில்லை. நண்பர்களே, யார் கோடீஸ்வரர்? சொத்து அதிகளை சேர்த்தவரா, அல்லது அதீத உச்சத்தில் இருப்பவரா, அடைய முடியாத பதவியை அடைந்தவரா, அல்லது மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலைகளை உருவாக்கி வைத்திருப்பவரா? யார் கோடீஸ்வரர்? நண்பர்களே, என்னுடைய பார்வையில் யார் கோடீஸ்வரர் என்று சொன்னால், யார் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டு விட்டு இரவு படுத்தவுடன் உடனே தூக்கம் வருகிறதோ அவர்கள் தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர்கள். யார் மிகுந்த சந்தோஷத்துக்கான மனிதர்கள் என்று சொன்னால், நண்பர்களே, வேலையெல்லாம் முடித்து விட்டு களைப்படைந்து வீட்டிற்கு போகிற பொழுது வீட்டிலே மனைவியையும் நம்முடைய குழந்தைகளையும் மேலும் குறிப்பாக நம்முடைய பேரன் பேத்திகளையும் பார்க்கிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் உண்மையிலேயே சந்தோஷமான மனிதர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை நேரடியாக அனுபவித்து பார்க்கிறவர்கள் தான் தெரியும். கோடான கோடி பணத்தை ஒரு பக்கம் சேர்த்து வைத்துவிட்டு குடும்ப வாழ்க்கை சுகமில்லாமல் போனால் அது எந்த விதமான சந்தோஷத்தையும் தராது. மகனும் மகளையும் நாம் உரிமையாக கண்டிக்கிறோம், ஆனால் பேரன் பேத்தி வந்த பிறகு அவர்கள் நம்மை கண்டிக்கிறார்கள். அந்த உரிமையை அவர்களுக்கு கொடுக்கிறோம், நம்மோடு விளையாடுகிறார்கள். அந்த கணம் இருக்கிறதே, நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த இன்பத்தில் தான் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் பணம் ஒரு பொருட்டல்ல. மறைந்த நடிகர் சிவாஜி அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் அப்போலோவில் படுத்திருந்த பொழுது, அப்பொழுது அவரை பார்ப்பதற்காக பாரதி ராஜா போய் சென்றிருந்தார். அப்பொழுது பாரதி ராஜாவை பார்த்து கேட்டார், நீ ஏதோ வீடு கட்டி கொண்டிருக்கிறாமே என்னும். ஆமாம், வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். தயவு செய்து பெரிய வீடாய் கட்டுறாதே, சிறிய வீடாய் கட்டு என்று சொன்னார். பாரதி ராஜாவுக்கு புரியவில்லை. சிவாஜி சொன்னார், நான் தினந்தோறும் மதியம் 2 மணிக்கு சாப்பிட்டு விட்டு படுக்க செல்வேன். 4 மணிக்கு கமலா காஃபி கொண்டு தருவாள். காஃபி சாப்பிட்டு விட்டு கீழே வந்து விடுவேன். இதுதான் என்னுடைய வழக்கமான முறை. அன்றைய தினமும் 2 மணிக்கு சாப்பிட்டு விட்டு படுக்க சென்றேன். ஒரு 3:30 மணி இருக்கும். திடீரென்று நெஞ்சு வலி வந்து விட்டது. கை கட்டுகிற தூரம்தான் மருந்தும் மாத்திரையும் இருந்தது, ஆனால் என்னால் எடுக்க முடியவில்லை. நான் இறந்து விட்டேன். நான் கமலா கமலா என்று கூப்பிட்டு பார்த்தேன், கமலா வரவில்லை. பிரபு பிரபு என்று கூப்பிட்டு பார்த்தேன், பிரபுவும் வரவில்லை. ராம்குமார் என்று கூப்பிட்டு பார்த்தேன், அவரும் யாரும் வரவில்லை. சரி, நம் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிற தருணத்தில் கமலா காஃபியோடு வந்தால், மாத்திரை கொடுத்தால். நான் சாப்பிட்டு விட்டு கீழே வந்தேன். அதனாலே ராஜா, நீ வீடு கட்டினால் கூப்பிடுற தூரத்தில் மக்கள் வருகிற அளவுக்கு சின்ன வீடாக கட்டு என்று அவர்கள் சொன்னார். அதனால் கண்ணதாசன் சொன்னான், பாய் விரித்து படுத்தவனும் வாய் விட்டு தூங்குகிறான், பஞ்சனையில் படுத்தும் நெஞ்சில் ஓர் நிம்மதி இல்லை, வண்ணமுத்து மண்டபமும் வைரமணி கஞ்சனையும் நான் உனக்கு தருவேன், நிம்மதியை நீ எனக்கு தருவாய் என்று சொன்னான். நண்பர்களே, வாழ்க்கையினுடைய அடிப்படை நிம்மதி என்பது நாம் சொத்து செறுவது அல்ல, பெறுவதை காட்டிலும் கொடுப்பதில் தான் சந்தோஷம் இருக்கிறது. அதான் தொண்டுள்ளத்தினுடைய உச்சம் என்று நான் கருதுகிறேன்.
இன்னும் சொல்லப்போனால் நீங்களும் நானும் இந்த அரங்கில் இருப்பதற்கு காரணம், நாம் கொடுத்து ஏதாவது ஒரு விதத்தில் கொடுத்ததை இந்த சமூகம் நமக்கு திருப்பி கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வோடு இருப்பதனால் தான் நாம் இந்த இடத்தில் இருக்கிறோம். பெறுவதை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தால் நீங்களும் நானும் இந்த இடத்தில் இருக்க இயலாது. ஆனால் இந்த சமூகத்திற்கு கொடுக்கிற பொழுது அது ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு திருப்பி கொடுக்கும் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். நபிகளிடம் போய் ஒருவர் கேட்டார், விதி என்றால் என்னவென்று கேட்டார். அவர் நேரடியாக பதில் சொல்லவில்லை. வலது காலை உயர்த்து என்று சொன்னார். அவர் இடது காலை தரையில் ஊன்றி வலது காலை மேலே உயர்த்தினார். சரி, இடது காலை உயர்த்தி என்று சொன்ன பொழுது உயர்த்திய வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மேலே உயர்த்தினார். இல்லை, ஒரே நேரத்தில் 2 காலையும் உயர்த்த வேண்டும் என்று சொன்னார். அவருக்கு கோபம் வந்துவிட்டது. அது எப்படி சாத்தியம்? ஒரே நேரத்தில் 2 காலையும் உயர்த்த முடியும். ஒரு கால் உயரத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு கால் ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நபிகள் சொன்னார், இதுதான் வாழ்க்கையினுடைய விதி என்பதை புரிந்து கொள். ஒருவர் உயரத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொருவர் அவருக்கு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நண்பர்களே, நீங்களும் நானும் இந்த இடத்தில் இருப்பதற்கு அது உறவாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அல்லது வியாபாரிகளாக இருக்கலாம். யாராவது ஒருவர் தொடர்ந்து நமக்கு ஊன்றுகோலாக இருக்கிற காரணத்தால் தான் நாம் உயர்ந்தவர்களாக இருக்கிறோம். அப்படி உயர்ந்தவர்களாக வைத்திருக்கிற இந்த சமூகத்திற்கு நாம் என்ன திரும்ப கைமாறு செய்ய போகிறோம் என்பது ஒவ்வொரு உள்ளத்திற்குள் ஊஞ்சலாட வேண்டிய கேள்வியாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, நான் சார்ந்திருக்கிற சுப்ரீம் அரிமா சங்கம் ஒரு இரத்த வங்கியை நடத்தி கொண்டிருக்கிறது. 17 ஆண்டு காலமாக நாங்கள் இரத்த வங்கியை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு நிர்ணயித்த தொகையிலிருந்து பாதி தொகையை தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். 3 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு வயதான மனிதர் இரத்தம் கொடுப்பதற்காக வருவார். ஒரு ஏழ்மையான தோற்றம், அழுக்கான வேட்டியும் ஒரு சட்டையும் அணிந்திருப்பார். கிட்டத்தட்ட ஒரு 55 வயதிலிருந்து 60 வயதிற்குள் இருக்கும். அடிக்கடி வந்து கொடுக்கிறாரே என்று ஒரு முறை அவரை பார்த்து கேட்டேன், 3 மாதத்திற்கு ஒரு முறை தவறாமல் ரத்தம் கொடுக்கிறீர்களே, இதற்கு ஏதாவது பிரத்யேகமான காரணம் இருக்கிறதா என்று கேட்டேன். அவர் சொன்னார், நான் ஒரு நிறுவனத்தில் வாட்ச்மேனாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனது மாத சம்பளம் 5000 ரூபாய். எனக்கு ஒரு மகன், அவன் படித்து திருமணமாகி சென்னையிலே கை நிறைய சம்பாதித்து கொண்டிருக்கிறான், நல்ல வேலையில் இருக்கிறான், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இங்கே நான் வாங்குகிற 5000 ரூபாய் எனக்கும் எனக்கு மனைவிக்கும் போதுமானதாக இருக்கிறது, நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஒரு நாள் இரவு படுக்கையில் படுத்திருக்கிற பொழுது நான் நினைத்து பார்த்தேன், என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிற இந்த சமூகத்திற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று. பொருளாதார ரீதியாக செய்வதற்கு என்னுடைய பொருள் வசதி கிடையாது. அப்பொழுது என் மனதில் உதித்தது, என் உடம்பில் ஊறுகிற இரத்தத்தை 3 மாதத்திற்கு ஒரு முறை கொடுத்து இன்னொரு உயிரை காப்பாற்றுகிற பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். கடந்த 10 வருட காலமாக நான் கொடுத்து கொண்டிருக்கேன் சொன்னார். நண்பர்களே, இப்பொழுது சொல்லுங்கள், யார் கோடீஸ்வரன், யார் பெரியவர் என்பதை பார்க்க வேண்டும். கை நிறைய சம்பாதித்து அடுத்த தலைமுறைக்கு வைக்க வேண்டும் என்பதற்காக செலவு செய்வதற்கு கூட யோசிக்கிற மனமுடைய மனிதர்கள் பெரியவர்களா? வெறும் 5000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிற வாட்ச்மேன் அவர்கள் அடுத்த சமூகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற அவர் பெரியவரா என்று சொன்னால், யார் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு வருகிறதோ அவர்கள்தான் பெரியவர்கள். அதான் இட்டார் பெரியோர் இடாதோர் இலிகுலத்தார் என்று ஔவையார் அவர்கள் அழகாக சொன்னார். 2 ஜாதி தான் அவர்கள் பொறுத்தவரைக்கும். இத்தனை ஜாதி, இத்தனை மதம், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. கொடுக்கிறவன் ஒரு ஜாதி, கொடுக்காதவன் இன்னொரு ஜாதி, கொடுத்தவன் உயர் ஜாதி, கொடுக்காதவன் தாழ்ந்த ஜாதி. அப்போது இந்த சமூகம் நமக்கு தருவதை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சமூகத்திற்கு தர வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும். நண்பர்கள், ஏன் கர்ணன் பெரிய ஆளாக கருதப்படுறான்? கர்ணன் யாரோடு இருந்தான்? துரோணர்களோடு இருந்தான். துரோணர்கள் யார்? அந்த கதையின்படி, இதிகாசத்தின்படி அவர்கள் எல்லாம் வில்லன்கள். யாரெல்லாம் வில்லன்களோடு இருக்கிறார்களோ அவர்களும் ஒரு வில்லன் தான். ஆனால் கர்ணன் கதாபாத்திரம் மட்டும் ஏனைய பாத்திரங்களிலும் ஏன் உயர்ந்ததாக கருதப்படுகிறது? அவன் பாண்டவர்களோடு தன்னுடைய சகோதரோடு இல்லாமல் இருந்தாலும் கூட இன்னும் கூட அர்ஜுனனை காட்டிலும் ஒருபடி மிகுதியாக கர்ணனை நாம் பெருமையாக கருதுகிறோம் என்று சொன்னால் அவனுடைய தொண்டுள்ளம்தான், அவனுடைய கொடையுள்ளம்தான். ஒரு முறை கண்ணனிடம் அர்ஜுனன் அவர்கள் கோபத்தோடு சொன்னார், எல்லோரும் கர்ணனை கொடையாளி கொடையாளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நானும் தான்
உதவி செய்கிறேன், கொடை செய்கிறேன், எனக்கு ஏன் அந்த பெயர் வரவில்லை என்று கேட்ட பொழுது கண்ணன் அவர்கள், கடவுள் அவர்கள் உடனடியாக ஒரு தங்கமலையை காண்பித்து, இந்த தங்கமலையை நீ தானமாக மற்றவர்களுக்கு வழங்கிவிடு என்று சொன்னார். உடனே அந்த ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் அழைத்து அர்ஜுனன் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி கொண்டு எடுத்து போங்கள் என்று சொன்னார். இப்பொழுது கர்ணன் முறை வந்தது. கர்ணனிடமும் கடவுள் அவர்கள் ஒரு தங்கமலையை காமித்து நீ தானமாக வழங்கிவிடு என்று சொன்னார். கர்ணன் ஒரே ஒரு ஆளை கூப்பிட்டு நீ அப்படியே தங்கமலையை எடுத்துக்கொள் என்று சொன்னான். அப்பொழுது கண்ணன் அர்ஜுனனை பார்த்து, கடவுள் அர்ஜுனனை பார்த்து கேட்டார், நீ கூட ஊரில் இருக்கிற அத்தனை பேரையும் அழைத்து அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிற உள்மனதில் எல்லோரும் உன்னை பாராட்ட வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாய். ஆனால் கர்ணன் எந்த பிரதிபலனையும் பார்க்கவில்லை. உடனடியாக மறு யோசனை செய்யாமல் வந்த ஒருவரை நீ தங்கமலை எடுத்துக்கொள் என்று சொன்னானே, அந்த மனதினால் தான் அவன் கொடையாளி என்று கருதப்படுகிறான் என்று சொன்னார். அதனால் சொன்னார்கள், ஒரு அறிஞன் சொன்னான், எவன் ஒருவன் வாழுகிற காலத்தில் தன்னை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிற சுயநலவாதியாக இருந்தால் அவன் வாழ்வு மரணத்தோடு முடிந்துவிடும். எவன் ஒருவன் வாழுகிற காலத்தில் தனக்காக மட்டுமில்லாமல் இந்த சமூகத்திற்காக வாழுகிறானோ அவன் வாழ்வு மரணத்திற்கு பிறகும் வாழப்படும் என்பது, அதைத்தான் டாக்டர் தங்கராஜ் அவர்கள் சொன்னார்கள். புத்தக ஏடுகளிலே வரலாற்றில் இருப்பவர்கள் எல்லாம் ஏன் இன்னும் நினைவு கூற தகுந்தவர்களாக இருக்கிறார்கள் சொன்னால், கோடான கோடி சம்பாதித்து ஏகப்பட்ட ராஜ்யத்திற்கு சொந்தக்காரராக இருந்த அல்லது அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தினுடைய மன்னராக இருந்தவர்கள் எல்லாம் நினைவு கூற தகுந்த மனிதர்கள் அல்ல. ஏதோ ஒரு மூலையில் பிறந்து கல்கத்தாவிற்கு வந்து அங்கே இருக்கிற தொழுநோயாளர்களுக்கெல்லாம் உதவிய அன்னை தெரசா அவர்கள் இன்னும் நினைவு கூற தகுந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். யாரெல்லாம் தொண்டு உள்ளத்தோடு பணியாற்றுகிறார்களோ அவர்கள் மரணத்திற்கு பிறகும் நினைவு கூறப்படும் என்பதை ஒரு நாளும் மறந்துக்கூடாது. இந்த சமூக சிந்தனையும் சமூக அக்கறையும் எங்கிருந்து வரும் என்று சொன்னால், நிச்சயமாக புத்தகத்தை படிக்கிற பொழுதுதான் வரும். அது நம்மை வேறொரு உலகத்திற்கு அழைத்து செல்லும். இந்த சமூக அக்கறை மிக மிக அவசியம் என்பதை ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. நண்பர்களே, நான் பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறும்படத்தை பார்த்தேன். ஒரு 5 நிமிடம் கூட ஓடக்கூடிய படம். அந்த திரைப்படத்தில் ஒரு நடைபாதையை காண்பிப்பார்கள். அந்த நடைபாதையில் ஒருவன் ஷூவோடு அணிந்து கொண்டு வருவான். கால் மட்டும்தான் காட்டுவார்கள், முகத்தை காட்ட மாட்டார்கள், இடுப்புக்கு மேலே காட்ட மாட்டார்கள். அவன் நடந்து வருகிற பொழுது ஒரு கண்ணாடி பாட்டில் அந்த நடைபாதையில் இருக்கும். அந்த ஷூ காலில் ஏறி மிதிப்பான், கண்ணாடி பாட்டில் உடைந்துவிடும். அதை கண்டும் காணாமல் சென்று விடுவான். அடுத்ததாக 2 கால்களை காண்பிப்பான், அவர்கள் ஷூ அணியாத கால். அப்படி அவன் நடந்து வருகிற பொழுது உடைந்த அந்த கண்ணாடி சீசாவின் மீது ஏறுகிற பொழுது அது உள்பக்கமாக குத்திவிடும். இப்பொழுது கீழே குனிவான், அந்த குத்தி அந்த கண்ணாடி துகளை எடுத்து வெளியே எறிந்து விட்டு சென்று விடுவான். 3வதாக 2 காலோடு ஒரு குச்சியையும் காண்பிப்பார்கள். அப்படியானால் அவன் கண் தெரியாதவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நடைபாதையிலே தட்டி தட்டி வருகிற பொழுது அப்பொழுது அந்த உடைந்த கண்ணாடி சீசாக தென்படும். உடனடியாக அவன் கீழே குனிந்து அத்தனை கண்ணாடி துண்டுகளையும் எடுத்து ஓரத்தில் இருந்த அந்த குப்பை குடையில் போட்டுவிட்டு போவான். அங்கே தி பிளைண்ட் என்று ஒரு பெரிய கேள்விக்குறியோடு முடியும். யார் பார்வையற்றவர் என்பதை 5 நிமிடங்களில் சொல்லியிருக்கோம். நாம் கண்ணிருந்தும் குருடர்களாக இருக்கிறோமா அல்லது கண் பார்வையோடு நாம் சமூகத்திற்கு வெளிச்சம் காட்டுவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக வாழ்க்கையினுடைய அடிப்படை கோணமே நாம் அடுத்தவர்களுக்கு என்ன உதவி செய்கிறோம் என்பதை பொறுத்து தான். இந்த தொண்டு உள்ளம் இல்லாமல் போய்விட்டால் நண்பர்களே, ஒரே நாளில் இந்த சமூகம் சிதைந்து விடும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனால் தான் மணிமேலையில் அழகாக சொல்வார்கள், அறம் எனப்படுவது யாதெனில் மறவாது இது கேள் என்று சொல்வார்கள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் தருவதுதான் அறம்ங்கிறது. அதுதான் நாம் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அறம் சார்ந்த வாழ்க்கை என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு உதவுகிற மனம் வேண்டும். அடுத்தவர்களுக்கு உதவுகிற மனம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் அவர்களுக்குள் அன்பும் கருணையும் வழிகிற பொழுதுதான் வரும். அன்பும் கருணையும் யாருக்கு வரும் என்று சொன்னால் எல்லோரையும் தோழமையோடு பார்க்கிற பார்வை யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் வரும். அதனால் தோழமையும் தொண்டையும் பிரித்து பார்க்க இயலாத ஒரு தாற்பயமாக நான் கருதுகிறேன்.
அது கோழியிலிருந்து முட்டை வந்ததா, முட்டையிலிருந்து கோழி வந்ததா என்று சொல்வது போல தோழமை தொண்டுக்கான முதல் படியாக இருக்கலாம். தொண்டு உள்ளவர்களுக்கு தோழமை சிநேகம் பண்ண வேண்டும் என்ற உணர்வும் உந்துதலும் இருக்கலாம். இது ஏதோ அரிமா இயக்கத்துக்கு வைத்திருக்கிற தாற்பயமாக நான் ஒருபோதும் கருதுவதில்லை. தொண்டும் தோழமை என்பது மானுட வாழ்க்கைக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு தாற்பயமாக கருதுகிறேன். நாம் அடுத்தவர்களை மனிதர்களாக பார்க்கிற பார்வை, சிநேகத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, அதன் மூலம் இந்த சமூகத்திற்கு செய்கிற கைமாறு, இதுதான் வாழ்வினுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதைத்தான் இந்த விழாவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நண்பர்களே, ஒரு தேவாலயத்திற்கு கணவனும் மனைவியும் சென்றார்கள். ஆண்கள் எல்லாம் ஒரு பக்கம், பெண்கள் எல்லாம் ஒரு பக்கம் அமர்ந்திருந்தார்கள். போதகர் பேசிக்கொண்டிருந்தார். தன்னுடைய மனைவி பக்கத்தில் கூட பேசிக்கொண்டிருந்தது பேசுவதற்கு இடைஞ்சலாக இருந்தது. இங்கிருந்து சைகையாலே சொல்லி சொல்லி பேச வேண்டாம் என்று சொல்லி பார்த்தார். ஆனால் மனைவி அதை பார்க்கவில்லை. உடனடியாக பக்கத்தில் இருந்த பேப்பரை எடுத்து எழுதி அந்த தேவாலயத்தில் வேலை செய்கிற பணியாளரிடம் கொடுத்து மனைவியிடம் கொடுக்க சொன்னான். அவன் தவறுதலாக பேசி கொண்டிருந்த மத போதகரிடம் கொடுத்து விட்டான். மத போதகர் அந்த பேப்பரை திறந்து பார்த்த பொழுது இப்படித்தான் எழுதியிருந்தது, இதற்கு மேலும் பேசினால் கொன்றே விடுவன் என்று எழுதியிருந்தது. நண்பர்களே, என்னுடைய துணைவியார் அவர்கள் பேப்பரை தேடுவதாக எனக்கு தோன்றுகிறது. அதனாலே மிக அற்புதமான வாய்ப்பை வழங்கிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், அநேகமாக பொதுவாக இவ்வளவு தன்னார்வ அமைப்புகள் இணைந்து எங்கும் பணியாற்றுவதை நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அது தாராபுரம் நகர அரிமா சங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை செய்திருக்கிறது. எல்லா தன்னார்வ அமைப்புகளையும் இணைத்து உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த பேதமும் இல்லை, நாம் எல்லோரும் சகோதரத்துவம் தோழமை என்பதை இருக்கிறார்களே, அது போதும் தோழமைக்கான அடையாளமாக நான் கருதுகிறேன். அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.